Hi 10th students, exercise 1.5ல 7th sum. If function R to R அப்படின்னா real number and G R to R, Gயும் real number are defined by f of x equal to x power 5. So f of x வந்து x power 5 கொடுத்துருக்காங்க and g of x x power 4. So f of x கொடுத்தாச்சு, g of x கொடுத்தாச்சு. Then check if f, g, அதாவது f உம் g உம் are one and one function. ஒன் அண்ட் ஒன் ஃபங்க்ஷன்னா ஒன்றும் இல்லை, டொமைன். அதாவது எக்ஸுக்கு பதிலாக ஒரு வேல்யூ போடுறீங்களே அது டொமைன். அந்த வேல்யூ போட்டதுனால இன்னொரு வேல்யூ கிடைக்கும், அது கோ டொமைன். ஸோ இது ரெண்டுமே ஒரே நம்பராக இருக்கக்கூடாது. எக்ஸுக்கு என்ன நம்பர் போட்டிங்களோ இப்போ இதில் எக்ஸுக்கு பதிலாக ஒரு நம்பர் போடுறீங்க, அப்போ இங்கே வேறு நம்பர் வரும். ஸோ இது டொமைன், இது கோ டொமைன். ரெண்டுமே வேறு வேறு நம்பர் வந்தால் ஒன் அண்ட் ஒன் ஃபங்க்ஷன். எக்ஸாம்பிளுக்கு இப்போ எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் பாருங்கள், இந்த சம்லேயே பார்க்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸு ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 5, ஜி ஆஃப் எக்ஸு ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 4. ஸோ ரெண்டு இருக்குது. இப்போ எக்ஸுக்கு பதிலாக ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்துக்கிடுங்களேன். எக்ஸுக்கு பதிலாக எந்த வேல்யூ, ரியல் நம்பர் தான் கேட்டிருக்கு. ஸோ என்ன நம்பர்னாலும் எடுத்துக்கலாம், -1 +1 என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி 1 -1 இதை வச்சு போட்டு பாருங்களேன். நிறைய எடுக்கலாம், போட்டுகிட்டே போகலாம். நான் 2 நம்பர் எடுத்திருக்கேன். அப்போ முதல்ல எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 1 போடுங்க. 1 பவர் 5 1 தான் வரும். தென் எஃப் ஆஃப் -1 போடுங்க. -1/-1 தான் போகுது. 1 போட்டால் 1 தான் வருது, -1 போட்டால் -1 வருது. ஸோ இது இன்னும் ஒரு 2 வேல்யூ எடுத்துக்கிடுங்க. 2 -2 வேணால் எடுத்துக்கிடுங்க. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 2 போட்டிங்க அப்படின்னா 2 பவர் 5 பெரிய நம்பராக வருது, உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். 2 பவர் 5 அப்போ 2 × 2 × 2 × 2 × 2. ஸோ ரொம்ப அதிகமாக போகுது. கொஞ்சம் சின்ன நம்பர் வேணால் எடுத்துக்கிடுங்க. 0 எடுத்துக்கலாம். 3 நம்பர் போதும். அப்போ 0 எடுத்தீங்க அப்படின்னா இதுவும் 0 தான் வரும். ஸோ 3 இது எடுத்திருக்கோம் பாருங்கள். இது டொமைன், இது கோ டொமைன். டொமைனில் நீங்கள் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக எடுத்தது 0 இல்லை -1. முதல்ல -1 0 +1. -1 எடுத்தால் -1 தான் வந்தது, 0 எடுத்தால் 0 தான் வந்தது, 1 எடுத்தால் 1 தான் வந்தது. சரிங்களா? அப்போ இது ஒன் அண்ட் ஒன் ஃபங்க்ஷன் கிடையாது. ஏன்னா எந்த வேல்யூ போட்டாலும் அதே தான் வருது. சாரி, இது 1 to 1 இப்படி போட்டால் 1 to ஃபங்க்ஷன் இல்லாத மாதிரி தெரியும். நீங்கள் இது எக்ஸு வந்து 1 2 3 அப்படி எடுத்து பார்ப்போம். நம்ம எக்ஸுக்கு பதிலாக 1 போடலாம். 1 போட்டிங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல 1 தான் வரும். எஃப்க்கு பதிலாக 2 போட்டிங்கன்னா 2 பவர் 5 2 2 4 4 2 8 8 2 16 6 2 32 வரும். அடுத்தது எஃப் ஈக்குவல் டு 3 போட்டிங்கன்னா 3 பவர் 5. ஸோ 3 × 3 × 3 × 3 இவ்வளோ தான் வருது. 27 27 3 81 81 3 243 போயிடும். ஸோ இதுக்கு இப்போ வந்து டொமைன் கோ டொமைன் போட்டிங்கன்னா, டொமைன்கிறது நீங்கள் எடுத்த வேல்யூ 1 2 3. ஸோ 1 போட்டிங்கன்னா 1 வருது, 2 போட்டிங்கன்னா 32 வருது, 3 போட்டிங்கன்னா 243. ஸோ வந்து டிஃப்ரெண்ட் இமேஜ் கிடைக்கும் உங்களுக்கு. 1 போட்டால் 1 கிடைக்கும், ஆனால் 2 போட்டால் 1 கிடைக்கல, வேறு இது தான் கிடைக்கும், டிஃப்ரெண்ட் இமேஜ். ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒன் அண்ட் ஒன் ஃபங்க்ஷன். இதுதான் ஒன் அண்ட் ஒன் ஃபங்க்ஷன். வேறு வேறு வேல்யூ கிடைக்கணும். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இதே ஜி ஆஃப் எக்ஸ் பாருங்கள். ஜி ஆஃப் எக்ஸில் அதே எக்ஸுக்கு பதிலாக 1 2 3 எடுத்துக்கிட்டாலும் சரி, சின்ன நம்பர் எடுத்துக்கிட்டாலும் சரி. இப்போ ஜி ஆஃப் எக்ஸில் ஜிக்கு பதிலாக 1 போட்டிங்கன்னா 1 பவர் 4 1 வரும். 2 போட்டிங்கன்னா 2 பவர் 4 8 8 16 வரும். அதே இது 3 போட்டிங்கன்னா 9. ஸோ 3 போட்டிங்கன்னா 3 3 9 9 3 27 27 3 81 இப்படி தெரியுது. ஆனால் ஒரு நெகட்டிவ் -1 போட்டு பாருங்கள், +1 வந்துடும். ஸோ பார்த்தீங்களா, இதுலேயும் 1 போட்டால் 1 வருது, -1 போட்டால் 1 வருது. அப்போ என்ன ஆயிரும், நீங்கள் இப்படி எடுத்துக்கிடுங்களேன். டொமைன் கோ டொமைன். ஸோ டொமைன் 1 -1 1
2 3 இதுதான் அந்த வேல்யூ. மைனஸ் 1 போட்டிங்கன்னா 1 வந்தது, 1 போட்டிங்கனாலும் 1 தான் வந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் ஒரே இதில் மீட் ஆகுது. அப்போ இட் இஸ் நாட் 1 and 2 போட்டால் 1681 இதெல்லாம் ஓகே. ஆனால் மைனஸ் 1 போட்டாலும் 1 போட்டாலும் இப்படி வரக்கூடாது, டிஃப்ரெண்ட் இமேஜ் வரணும். அப்போ இட் இஸ் நாட் அ 1-to-1 ஃபங்க்ஷன். ஸோ இது 1-to-1 ஃபங்க்ஷன் கிடையாது. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்கு, எஃப் டாட் ஜி கேட்டிருக்கு. ஸோ எஃப் டாட் ஜி ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் இதுதான். ஸோ எஃப் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ், எஃப் ஜி ஆஃப் எக்ஸ் என்னது எக்ஸ் பவர் 4. ஸோ இங்கே எக்ஸுக்கு பதிலாக இது தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எக்ஸ் பவர் 4 எக்ஸ் பவர் 4 இன்ட்டு 5. இந்த எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் பவர் 4 இதில் போடுறீங்க. அப்போ எக்ஸ் பவர் 20 அப்படின்னு வரும். ஸோ இது எஃப் டாட் ஜி. அப்போ இதில் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக இதுதான் நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸு. எக்ஸுக்கு பதிலாக வேல்யூ போட்டீங்க அப்படின்னா எடுத்துக்காட்டுக்கு 1 எக்ஸுக்கு பதிலாக -1 2 இந்த 3 இமேஜ் மட்டும் வச்சுப்போம். 1 போட்டிங்கன்னா என்ன வரும், இந்த எஃப் டாட் ஜி தான் இது. ஏன்னா எஃப் டாட் ஜியோட வேல்யூ 1 போட்டிங்கன்னா 1/20 1 தான் வரும். அதே இது -1 போட்டிங்கன்னா ஈவன் நம்பராக இருக்குது, அதுவுமே 1 வந்துடும். சரிங்களா, 2 போட வேண்டாம், 0 போட்டுக்கலாம். 0 போட்டிங்கன்னா 0. அப்போது இதுக்கு இமேஜ் போடும்போது என் நம்பர் வந்து சிறுசாக எடுத்துக்கிடுங்க. இப்போ நீங்கள் 2 எடுத்தீங்கன்னா 2/20 உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கும். ஸோ இப்படி எடுக்கும்போது இப்போ டொமைன் கோடொமைன், டொமைன் என்ன -1 1 0 எடுத்துக்கிட்டீங்க. அதேமாதிரி இங்கே வர்றது 1 0 -1ன்னு வச்சுக்கலாம். -1 போட்டிங்கன்னா 1 தான் வந்தது, +1 போட்டாலும் 1. அப்போ ரெண்டுமே கோயின்சைட் ஆயிடுது. ஸோ இட் இஸ் நாட் அ 1-to-1 ஃபங்க்ஷன். அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்கு, அதே நேரத்தில்